பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி சார்பாக ப்ராஃபட்டிக் என்கவுண்டருக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் இணைந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக இங்கே நம்ம ஆயத்தமாய் கூடி வருகிறோம். கர்த்தர் நம்மளுடைய சத்தத்தை கேட்கிறவராய், நமக்கு மறு உத்தரவு அருளுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை அநேக இடங்கள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வேற வேற இடங்கள்ல இருக்கிறோம், வேற வேற சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆனால் நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஒருவரே. அவர் ஒருவரே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த நம்முடைய இரட்சகராய் இருக்கிறபடினால, இயேசு என்கின்ற நாமத்தில் நாம் அனைவரும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதுனால, இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த சத்தத்தை கேட்குற இந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மளோடு கூட பேசுகிற சத்தத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாமா? இன்றைக்கும் சங்கீத புஸ்தகம் 115 அதிகாரத்தின் 9 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே என் ஜனமே நீ என்னை நம்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்குது, நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்குது. இந்த தீர்க்க தரிசனமான ஒரு சந்திப்பு உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயம் எங்கெங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டு இருக்குன்னா, உங்கள் சூழ்நிலை உங்களை நெருக்கும் பொழுது, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு நடந்தவைகளை வைத்து உங்களுடைய இருதயங்களை நொறுக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு மெல்லிய சத்தத்தை தான் இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இஸ்ரவேலே என்னை நம்பு, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு துணையும் உனக்கு கேடகமுமாய் இருக்கிறார். எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர்தான் நமக்கு வழியாக இருக்கிறார் என்பது தான் சத்தியம். எனக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்கான வழி ஏற்கனவே திறக்கப்பட்டாயிற்று. இன்றைக்கி அவரை நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மாம்ச கண்களில் நீங்கள் வழிகள் அடைக்கப்பட்டதை நீங்கள் காணலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே ஒரு வழியை திறந்திருக்கிறார். அவர்தான் நமக்கு வழியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இன்னொரு வசனத்தில் கூட நம்ம இப்படி வாசிக்கிறோம். அதே சங்கீத புஸ்தகத்தின் 27 நீங்கள் எடுத்தீங்கன்னா, சங்கீதம் 27 10 வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இஸ்ரவேலே தேவனை நம்பு, உன் இரட்சகரை நம்பு. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் அவர் உன்னை கைவிடுவது இல்லை, அவர் உன்னை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த சவுண்டை கேட்குற நீங்கள் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பனை விட அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அவர்களை தந்தவரே அவராக தான் இருக்கிறார். சில நேரங்களில் இந்த உலகத்தில் நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில தாய் தகப்பன்மார் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்க, ஆனால் உங்களால் உதவி செய்ய முடியல. அவர்களுக்கு வந்திருக்கிற வியாதியிலிருந்து அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க உங்ககிட்ட வல்லமை இல்லை, இல்லை அதற்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான பணம் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பிள்ளைகளை கண்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பெற்றெடுத்த என்னால் என் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியல, என் பிள்ளை விரும்புகிற காரியத்தை என்னால் செய்து தர முடியல, நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தர முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு துணையும் உனக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை, உதவி செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போவது இல்லை. இந்த சத்தத்தை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சவுண்டை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி, அவருடைய முகத்தை நோக்கி அவரோட வார்த்தையை சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்களேன். தேவனே நான் உம்மை நம்புகிறேன், தேவனே நான் உம்மை நம்புகிறேன். இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்திலேருந்து வாய் திறந்து சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் ஒரு பலத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தை கட்டளையிடுவார். எதை நம்பி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா, மாறக்கூடாத விஷயமா, சுகப்படுத்தக்கூடியாத காரியமா, எதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களோ, இன்றைக்கி நீங்கள் தேவனை நம்பும்படி உங்களுடைய இருதயத்தை அவர் பக்கமாய் நீங்கள் திருப்பும் பொழுது தேவன் ஒரு ரெஸ்டோரேஷனை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. மறுசீரமைப்பு உண்டாவதை நீங்கள் காண போகிறீங்க. அது எந்த காரியமாக இருந்தாலும், உங்கள் உறவுகளுக்குள்ளே இருக்கிற காரியங்களாக இருக்கலாம், உங்கள் பொருளாதார காரியமாக இருக்கலாம், உங்கள் சரீரத்துக்கு தேவையான பலனா சுகமாக இருக்கலாம். இன்னைக்கு தேவனிடத்தில் நீங்கள் திரும்பும்படியாக, அவரை சார்ந்து கொள்ளும்படி, என் சுய விருப்பத்துக்கு என்னை நான் விட்டு கொடுக்காம, ஆண்டவரே கவலைகளால் நான் ஒடுங்கி போக என்னை விட்டு கொடுக்காம, என் ஆத்துமா உம்மை பாடி துதிக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை நம்பும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பதற்கு இன்றைக்கி நீங்கள் ஆயத்தமாகறீங்களா?
இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு. அவர் உனக்கு துணையும் உனக்கு கேடகமாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுறீங்களா? அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களா? ஹல்லேலூயா. அதனால தாங்க கர்த்தர் இந்த வேலையில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு பிளான் பண்ணி இந்த மீட்டிங்கில் நீங்கள் இணையில, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சவுண்டு இன்றைக்கி நீங்கள் உங்கள் காதுகளை அதுக்கு ஒப்பு கொடுத்து நேரத்தை விட்டு கொடுத்து இதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி முன் குறிச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாரு. நீங்கள் விலையேற பெற்ற பாத்திரம் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் கலக்கம் அடைய விட்டு கொடுத்துடாதீங்க. குழப்பத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீங்க. இன்றைக்கி கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு வேத வார்த்தை இந்த வேலையில் நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை இந்த வேலையில் நம்ம எல்லாரும் வாசிக்க கேட்கலாமா? 1 பேதுரு புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சில நேரங்களில் நம்ம தேவனை தேடுறோம், தேவனை விசுவாசிக்கிறோம், ஆனால் குழப்பமான ஒரு மனநிலையோடு. அது எவ்வளவு ஆபத்தானது, அது எவ்வளவு பிரயோஜனமற்றது என்பதை இந்த நாளிலே வேத வார்த்தையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 6வது வசனத்தில், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தெய்வம். அவர் உயர்த்தும் வரைக்கும், சில காரியங்களை நம்முடைய கண்ணில் பார்க்குற வரைக்கும், சில இடங்களில் நம்மளோட கால் போய் நிற்கிற வரைக்கும், நம்முடைய இருதயம் அதை அனுபவிக்கும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள், அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் இவ்வளோ காலம் ஜெபிக்கிறேன், ஏன் இன்னும் நடக்கலை? இது நடக்கும் நான் நினச்சேன், இன்னும் ஏன் நடக்கலை? ஏன் அது நடந்துச்சு? இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகளோடு நாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும், நம்மை விட அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மளை எவ்வளோ நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாய் தேவன் நம்மை நேசிக்கிறார். அதனால தான் நம்ம கேட்காமலே, நம்மக்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காமலே அவர் தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவரோட அன்பு என்னன்றது உங்களுக்கு புரியுதா? வேத வார்த்தை சொல்லுது பாருங்களேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எதுக்கு கவலையை அவர் மேலே வைக்கணும்? ஏன்னா கவலையை சுமந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை நம்மளால் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அனுபவிக்க முடியல. கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறாருன்றதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, ஆனால் நம்ப முடியல. ஏன்னா நம்ம ஒரு குழப்ப மனப்பான்மையோடு கவலையிலும் ஒடுக்கத்திலும் நம்ம இருக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் ஆடையை நமக்கு கொடுக்குறாராம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கர்த்தர் நமக்கு தராராம். ஏன்? ஒடுங்கின ஆவியோடு கூட நம்ம தேவ தரிசனத்தில் நடக்க முடியாது. பலன் இல்லாதவர்களாக நம்ம காணப்படுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிற காரியம் இதுதான். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. என்னென்ன கவலையோடு கூட இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, உங்கள் கவலை எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுருங்க. உங்களுக்கு என்னென்ன கவலை இருக்குது, என்னென்ன பாரங்கள் இருக்குது, எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுருங்க. அவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது. நீங்கள் எனக்கு நன்மையை தான் செய்வீங்க. வாய் திறந்து இந்த வார்த்தை இருதயத்தில் விசுவாசிச்சு சொல்லாமா, நீங்கள் எனக்கு நன்மையை தான் செய்வீங்க. நீங்கள் நல்ல தெய்வம், எனக்கு நன்மையை தான் செய்வீங்க. உங்களால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் எந்த வழியில் என்னை நடத்தணும்னு விரும்புகிறீங்களோ, என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ, நீங்கள் என் வாழ்க்கையில் செய்யும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த ப்ரேயரை பண்ணுறீங்களா? வாய் திறந்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? கவலையோடு இருக்கக்கூடாது, ஒடுக்கத்தின் ஆவியில் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். சூழ்நிலைகளெல்லாம் குழப்பத்தில் நடக்கிறதுக்கு தான் பார்க்கும். என்ன ஆண்டவர் உங்கள் மேல் தரிசனம் வச்சுருக்கிறாரோ அதை சொல்லி நீங்கள் துதிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, நீங்கள் விசுவாசிக்கக்கூடாதுன்னு தான் சூழ்நிலையெல்லாம் உங்களை நெருக்க பார்க்கும். சில நேரங்களில் தீமையான காரியங்களுக்கு தங்களை விற்று போட்ட மனிதர்கள் கூட உங்களை சுற்றி உட்கார்ந்து தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்குள்ளே விதைத்து கொண்டே இருக்கிற நீங்கள் சில சூழ்நிலைகளில் கூட அகப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. உங்கள் கவலையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கலக்கத்தோடு இருக்காதீங்க. கலக்கம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வரும்.
ஏன்னா நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம் இல்லையா? ஸோ கலக்கம் வராத மனுஷங்க யாருமே கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அவரை நம்புகிற தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யணும்னா, கலக்கமாக இருக்கிற சூழ்நிலை, கவலையாக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆமே, இன்றைக்கி அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களா? சில நேரங்களில் நம்ம எல்லா கவலை பாரம் எல்லா பிரச்சனைக்கு வரும்போது அழுது ஜெபித்து எல்லாத்தையும் வச்சு அழுது ஜெபிச்சு போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இதெல்லாம் என்னோட கவலை என்னோட பாரம் எனக்கே கொடுத்துருங்க. எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குது, நானே அதை பார்த்துக்கிறேன், நானே அதை டீல் பண்ணிக்கிறேன். அப்புறம் எதுக்கு நம்ம ஜெபிக்கணும், ஆராதிக்கணும்? எதுக்கு அவரை நம்புகிறோம்? ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய இருதயத்தை எது பாரப்படுத்தி கொண்டு இருக்குது? எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் இரவும் பகலும் தூங்காமல் சாப்பிடாமல் நீங்கள் முழுமையாய் சந்தோஷமாக இல்லாமல் வெளியே மனுஷங்களுக்காக சிரிச்சிட்டு உங்களோட தனிமை நேரங்களெல்லாம் கசப்போடும் வெறுப்போடும் அழுகையோடும் கண்ணீரோடும் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி கர்த்தர் அதை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால அவரிடத்தில் அந்த காரியத்தை கொடுத்துட்டு அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க, அவருடைய மகத்துவங்களை சொல்லி ஆராதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை சொல்லுங்கள், அவருடைய மகத்துவங்களை சொல்லி ஆராதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அவர் செய்த காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. என்னை விட என் மேல் அவர் அக்கறையாக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்படிப்பட்ட சாத்தானுடைய வல்லமைகளுக்கு நம்ம மீட்கப்படணும்னா தெளிந்த புத்தி நமக்கு வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் நம்மளை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே குழப்பத்தோடு இருக்காத, மங்கின நிலைமையில் இருக்காத, மங்கின மன நிலைமையில் இருக்காத, கவலைக்கு ஒடுக்கத்துக்கு விட்டு கொடுத்துடாத. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. அவர் எவ்வளோ பயங்கரமான தெய்வம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மத்தேயு புஸ்தகத்தின் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். மத்தேயு புஸ்தகத்தின் 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28:17. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சமீபமாய் வந்து இயேசு சொன்ன வார்த்தை உலகத்தின் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் மாத்திரம் இல்லை. அதாவது பர்சனலி எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் அது மாத்திரம் இல்லை, வசனம் சொல்லுது உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு கூட மாத்திரம் இல்லை, என் தலைமுறைகளோடும் என் சந்ததிகளோடும் இருக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். என் மேலே இருக்கிற தரிசனம், என்னை அவர் தேற்றுவது, அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னோடு முடிவது அல்ல, என்னுடைய சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் அவர் எனக்கு ஆசீர்வாதமாய் ஒரு கிளையை முளைக்க பண்ணியிருக்கிறார் என்பதை இன்றைக்கி நான் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் கேட்குற வாக்குத்தத்தங்கள், நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள், பெற்றுக்கொள்கிற அபிஷேகம், தரிசனம், இதெல்லாம் நம்மளோடு முடிவது கிடையாது. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்முடனே கூட இருக்கிறார். நம்ம அந்த உலகத்திலிருந்து நம்ம வேலை முடிஞ்சு போனாலும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நம் தலைமுறைகளையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இப்போ மறுபடியும் சங்கீதம் 115 என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களா? நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா உங்கள் கரத்தில் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க, என் கூட சேர்ந்து இந்த வேலையில் வாசிங்களேன். சங்கீதம் 115 9ஆம் வசனத்திலிருந்து, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளையும் சந்ததிகளையும் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் மரண பரியந்தம் மாத்திரம் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மளோடு கூட இருக்கிற கர்த்தரை தான் இன்றைக்கி நம்ம தெய்வமாய் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு தான் நாம் சீஷர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்குற எவ்வளோ பேர் நீங்கள் பலப்பட்டு இருக்கிறீங்க?
உங்கள் முகத்தை பார்த்து உங்களோடு தான் கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு, அவரை நம்பு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவரை நம்பு, அவரை நம்பு. இந்த வார்த்தையை நம்புறீங்கன்னா ஒரு நிமிஷம் என்னோடு கூட கண்களை மூடி அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களா? உங்கள் இருதயத்திலிருந்து அவரை நோக்கி நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் உதவி செய்யக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகலை. இன்றைக்கி கர்த்தர் எல்லா கவலை பாரத்தையும் அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அவர் அதற்கான கிரயத்தை கொடுத்துட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை நடக்கணுமோ, உங்களை எதில் உயர்த்தணுமோ, எதில் பயன்படுத்தணுமோ, எவ்வளோ சவாலான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று உங்களை வெளிச்சமாய் உப்பாய் பயன்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே கிரயத்தை செலுத்தி விட்டார். பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, சவால்களை கண்டு பயப்படாதீங்க, சோதனைகளை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. இதையெல்லாம் நீங்கள் தாண்டி வருவதற்கு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. கண்களை மூடி அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? என் கூட சேர்ந்து இந்த வேலை ஜெபிக்கிறீங்களா? கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. அப்பா, நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் கவலை பாரங்கள், என் கேள்விகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இந்த வேலையில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. நீர் என்னை நிரப்பும், நீர் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உடைய வல்ல பிரசன்னம் என்னை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. உடைய வல்ல பிரசன்னம் என்னை நிரப்புவதாக. உடைய தூய ஆவியானவர் என்னை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியே என்னை நிரப்பும்னு சொல்லி கேளுங்களேன். ஹல்லேலூயா. சத்திய ஆவியே என்னை நிரப்பும், சத்திய வழிகளில் என்னை நடத்துகிறவரே என்னை நிரப்பும்னு சொல்லி கேளுங்களேன். நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறத நம்ம கேட்குறோம். இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி கேளுங்களேன். ஏசப்பா, நன்றி அப்பா, அந்த நேரத்திற்காய் நன்றி, இந்த நிமிஷத்துக்காய் நன்றி. என்னை விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை இன்றைக்கி நான் அறிந்து உம்மை உயர்த்துகிறேன் ராஜா. ஒடுங்கின ஆவியை நீர் எடுத்து போட்டதுக்காய் நன்றி. துதியின் ஆடையை நீர் கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை இன்னைக்கு கட்டளையிட்டதற்காய் நன்றி ராஜா. உடைய வல்ல கிருபைக்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். நான் உம்மை நம்புகிறேன். என் இருதயம் எந்த குழப்பத்திற்குள்ளும் இருந்து விடாதபடி, எந்த கவலையிலும் அடிமையாகி விடாதபடி இன்னைக்கு உம்மை நோக்கி நான் துதிக்கிறேன். என்னை விடுதலையாக்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு, என்னை காண்கிற தெய்வம் ஒருவர் உண்டு, எனக்கு உதவி செய்ய வல்லவர் அவர். உடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய காயப்பட்ட தழுமுள்ள கரம் அவர்களை தொடுவதற்காய் நன்றி. ஆவியினால் நிரப்புவதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களை நிரப்புவதற்காய் நன்றி. எல்லா கவலையின் கட்டுகளும் பாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேலை மறைந்து போவதாக. இந்த சத்தம் யாருடைய காதிலெல்லாம் தொனிக்குதோ ஒரு அற்புத விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். காரியங்களை மாறுதலாய் நீர் முடிய பண்ணுவதற்காய் நன்றி கர்த்தாவே. ஒரு இளைப்பாறுதல் சமாதானம் உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளும் சத்தியத்தின் வழிகளில் நடக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்து, உடைய நீதி நியாயங்களின்படி தங்களை விட்டு கொடுத்து ஆவியினால் நடத்தப்பட அப்பா ஒரு அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை நீர் தந்ததுக்காக நன்றி ராஜா. கிருபையினால் அளவில்லாமல் நீர் நிரப்புங்க. இரக்கங்களால் அளவில்லாமல் நீங்கள் நிரப்புகிறதுக்காய் நன்றி ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதற்கு அப்பா இந்த வேலையில் ஜெபித்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் சாட்சிகளாய் நிற்பார்களாக. இருதயத்திலிருந்த எல்லா கேள்விகளும் பயங்களும் குழப்பங்களும் மாறிப்போனதற்காய் நன்றி. நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்ததற்காய் நன்றி கர்த்தாவே. நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பெற்றுக்கொண்ட விடுதலையில் நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. திரு கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பை அவர் பார்த்திருக்கிறார். தெய்வீக விடுதலையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இணைந்த எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொன்னால் அநேகரோடு நீங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி மூலமாக தினந்தோறும் நம் ஜூம் மீட்டிங்ஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இரவு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். நீங்கள் அதில் இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க விரும்புகிறவங்க இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சை தாகம் உள்ளவங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோடு கூட அந்த நேரத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரீன் ஆலிவ் அஃபீஷியல் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மூலமாக
மூலமாக உங்களுடைய பேரையும் எந்த ஊர்லேருந்து எங்களோட இணைகிறீங்கன்றதையும் நீங்கள் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எந்த கால்ஸும் நாங்கள் அட்டன் பண்ணுறதில்ல, அதனால் நீங்கள் கால் பண்ணுறதை தவிர்க்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மெசேஜ் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கப்படும். எங்களோட தினமும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையோடு கூட நாம் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். காட் bless you.